India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. பப்போ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதான் உன் வீடு. இங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீ இங்கதான் இருக்கணும். சாயந்தரம் கண்மணி அம்மாவும் பாருபாட்டியும் அங்க வந்தாங்க. இன்னையோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும். இனி எப்பவும் அம்மா பாட்டி எல்லாம் சேர்ந்து இருப்போம்னு நினைச்சேன். ஆனா மறுபடியும் எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணி அவங்கள அனுப்பி விட்டீங்க. என் அம்மாவும் பாட்டி இல்லாத வீட்டுல நான் எப்படி இருக்க முடியும்? பப்போ பாட்டியை நான் போ சொல்ல, அவங்கதான் கிளம்பி போயிட்டாங்க. ஆனா கண்மணி விஷயத்துல அவ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவாங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அதான் யதார்த்தம். அத புரிஞ்சு நடந்துக்கோ. சித்தப்பே, நீ கொஞ்சம் யோசிக்கவே மாட்டியா? ஓ பிசினஸ் விஷயத்துலலாம் நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கிற. நீ எடுக்கிற முடிவு நிறைய பணம் சம்பாரிச்சு கொடுக்கணும் பாட்டி சொல்லுவாங்க. ஆனா அம்மா விஷயத்துல நீ யோசிக்கவே மாட்டியா சித்தப்பே? வாசுகி ஆண்டி, மாதவன் அங்கிள் இவங்க பேச்ச கேக்குற. இவங்க 2 பேரும் எனக்கு கடத்தினவங்க. அது உனக்கே தெரியும். இவங்க பேச்சு கேட்டு நடக்கிறிய சித்தப்பே. டேய் பப்பு, நாங்க எப்படா உன்னை கடத்தணும்? நாம இப்ப கடத்தின விஷயம் யாருக்குமே தெரியாது வாசுகி. இவனுக்கு எப்படி தெரிஞ்சு? ஏங்க, அவன் முன்னாடி கடத்தணும்ல, அத சொல்றான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேசாம இருங்க. அவன் எதை சொல்றான்னு பாப்போம். என்ன கடத்திட்டு கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு வரல? டேய், அது ஹாஸ்டல்ல இருந்தாதான் உனக்கு ஒழுக்கம் வரும்ன்றதுக்காக பண்ணுது. அத உன் நல்லதுக்காக தானே பண்ணும். அது எதுக்குடா இப்ப வந்து சொல்ற? சித்தப்பே, வாசுகி ஆண்டியும் மாதவன் அங்கிளும் நல்லவங்க இல்ல சித்தப்பே. அவங்க உன்னையும் அம்மாவையும் பிரிக்க பாக்குறாங்க. டேய், உண்மையான விஷயம் எதுவும் உன்கிட்ட வரவிடாம பாத்துக்கிறாங்க. இவங்க யார் பேச்சும் கேட்காத. நீயே உண்மையை தேடி பாரு. கண்மணி அம்மா ரொம்ப நல்லவங்க சித்தப்பே. அவங்கள விட்டுறாத. இங்க பாரு, எப்படி எல்லாம் பேசுறான்னு பாரு. நாங்கெல்லாம் கெட்டவங்களாம், அவன் நல்லவளாம். அவளே இவனை விட்டுட்டு போயிட்டா. இப்ப இவனை நாங்க தானே பாத்துட்டு இருக்கோம். 3 வேளை சமைச்சு போறதுல இருந்து டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவன் எங்களையே குறை சொல்லிட்டு இருக்கான். அப்போ உண்மையாவே இருந்தாலும் சில விஷயத்த மனசுல வச்சுக்கணும், வெளியில பேசக்கூடாது. ஏங்க சும்மா இருங்க. உனக்கு யார் பப்பு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறா? அந்த கண்மணி உனக்கு டெய்லி ஃபோன் பண்றாளா? அவதான் இதெல்லாம் உனக்கு பேச சொல்றாளா? வெறும்னே சொல்லி கொடுக்கறாளா இல்ல உனக்கு எழுதி நோட்ஸ் மாதிரி கொடுக்கறாளா? அம்மா என்கிட்ட பேசுறதே இல்ல. வருண், அந்த கண்மணி இவனோட பேசிட்டு தான் இருக்கா. இவன் மனச அப்படியே கெடுத்துட்டு இருக்கா. அப்படிதான் நம்ம அம்மா கிட்டயும் பேசி பேசி அம்மாவை அவ பக்கம் இழுத்துட்டு போயிட்டா. இப்போ அடுத்த அஸ்திரமா இவன்கிட்டயும் பேசி இவன் மனசையும் கெடுத்துட்டு இருக்கா. இவனும் கொஞ்ச நாள்ல உன்னை விட்டு போக போறானா இல்லையான்னு மட்டும் பாரு. டேய் பப்போ, அந்த கண்மணி உன்கிட்ட பேசுறாளா? இதெல்லாம் அவதான் சொல்லி தந்தாளா? அவ சொல்லி தந்துதான் நீ இப்படிலாம் பேசுறியா? கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சாலே இதெல்லாம் புரியும் சித்தப்பே. இது எதுக்கு அம்மா சொல்லி தரணும்? பாத்தியா வருண், மனசாட்சியா? இதெல்லாம் 7 வயசு பையனுக்கு தெரியற வார்த்தையா? எனக்கே அந்த வார்த்தைலாம் தெரியாது மாப்ள. உங்க 2 பேருக்கும் மனசாட்சியே இல்ல, அதனால அந்த வார்த்தை தெரியல. எனக்கு இருக்கு, அதனால தெரியுது. பாத்தியா 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 எப்படி பேசுறான் பாரு. பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான். கண்டிப்பா சொல்றேன், அந்த கண்மணி ஏதோ பெருசா பிளான் பண்றா. பெரிய ஸ்கெட்சா போட்டுட்டு இருக்கா. வருண், நீ அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க. இதே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோ, அவ உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிட போறா. நீ நேசிக்கிற எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிருவாங்க மாப்ள.
நல்லா யோசிச்சுக்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஆ, யாராச்சும் வைஃப கொலை பண்ணவங்களுக்கு மறுபடியும் வைஃப் அந்தஸ்தையே கொடுத்து வச்சிருப்பாங்களா? ஆ. நீ ஒருத்தன் தான் அப்படிலாம் வச்சிருக்க. இதே வேற யாராவது இருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் வருண். அந்த அளவுக்கெல்லாம் நம்ம போக முடியாது. ஆனா இப்படி ஒருத்திய விட்டு வச்சிருக்கவும் முடியாது. வருண், நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீ முதல் வேலையா அவளை டைவர்ஸ் பண்ணிடு. ஆ. ஐயோ இது என்ன டைவர்ஸ் கீவர்ஸ்ன்னு பேசுறாங்க. பேச்சு தப்பா போகுது. இப்படி பேச விடக்கூடாது. வாசுகாந்தி, எனக்கு பசிக்குது. சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வைங்க, நான் சாப்பிடணும். டேய் சுமாருடா, சாப்பிட கூப்பிட்டப்பெல்லாம் சாப்பிடாம இருந்துட்டு இப்போ சாப்பாடு வேணும்னு சொல்ற. கொஞ்ச நேரம் நீ பட்னியவே கடை. இங்க பாரு வருண், அக்கா உன் நல்லதுக்காக தானே சொல்லுவேன். அவசரப்பட்டு ரொம்ப மோசமான ஒருத்தைய நீ கல்யாணம் பண்ணிட்ட. அவளோடைய வாழ்ந்துன்னு வச்சுக்கோயேன், அவ உன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவா. ஏதாவது பிளான் பண்ணி ஜெயிலுக்கு கூட அனுப்பிடுவாமாப்ல. ஐயோ, 2 பேரும் சேர்ந்து சித்தப்புக்கு ரவுண்டு கத்தி விபூதி அடிக்கிறாங்களே. ஏதாவது செஞ்சு தடுக்கணுமே. மாமா மாமா எனக்கு எக்ஸாம் இருக்கு டேய், சொல்லிட்டாங்க. நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இரு. நான் ஏன் எக்ஸாம்க்கே படிச்சதுல இவ வேற. உட்காரு, நீ பேசு வாசுகி. இத பாரு வருண், கண்மணியை நீ லேசா எடை போட்டுறாத. ஒரு கொலையையே பண்ணிட்டு அசராம இருக்கா. அவள முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறவ. போலீஸ் ஸ்டேஷன்ல மாஸ்க் போட சொன்னப்போ அவ பயந்து நடுங்குனா. ஆ, அத நான் பக்கத்துல நின்னு என் கண்ணாலேயே பார்த்தேன். ஆமா. விட மாட்டாங்க போல இருக்கே. இப்பவே சித்தப்போ கையோட கூட்டிட்டு போய் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க போல இருக்கே. வாசுகி ஆண்டி, எனக்கு பாலாச்சு கொடுங்களேன். அது குடிச்சிட்டு நான் போய் தூங்குறேன். டேய் சுமாருடா. வருண், நான் முடிவா சொல்றேன், நீ அவளை டைவர்ஸ் பண்ணிடு. அப்பதான் அவளோட ஆட்டமும் அடங்கும். அப்பதான் நீ அவளை தூக்கி உள்ள வைக்கவும் முடியும். ஆ, அம்மாவையும் நம்ம வீட்டுக்கு வர வைக்க முடியும். அப்படி இல்லாம நீ அவளை இப்படியே விட்டு வச்சேன்னு வையேன், பின்னாடி நம்ம எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆயிடும் வருண். சித்தப்பு, நான் சாப்பாடு போட்டு வரேன். எனக்கு கூட்டி விடுறியா? டேய், ஒரு நிமிஷம் சொன்னா கேளு. சித்தப்பு, அக்கா, நாளைக்கு மொத வேலையா டைவர்ஸ்க்கான வேலையை ஆரம்பிக்கலாம். சக்சஸ். சித்தப்பு சித்தப்பு அப்படிலாம் சொல்லாத. நீ, நான், அம்மா எல்லாரும் ஒன்னா வாழணும் சித்தப்பு. அம்மா இல்லாம என்னால இருக்க முடியாது. இவங்க பேச்சு நம்பாதீங்க. ஏய், இவங்க உனக்கு தப்பு தப்பா தான் சொல்லி கொடுக்கறாங்க. என்னையும் என் அம்மாவையும் பிரிச்சிடாதீங்க சித்தப்பு. பப்போ, ஓவரா பேசாத. இந்த பாரு, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். பேசாம இரு. வாசகி சொல்றதும் சரிதான். இந்த கண்மணி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தான் போய்கிட்டு இருக்கா.
ஏதோ பெருசா ஒரு பிளான் வச்சிருக்கா போல. அதை சாதிக்கிறதுக்கு எல்லா பித்தலாட்ட வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை டைவர்ஸ் பண்றதா சரியா இருக்கும். இத பத்தி யார்கிட்ட பேசலாம்? ஒரு தடவை அம்மா கிட்ட பேசி முடிவு பண்ணலாம். அம்மா கிட்ட பேசாம எந்த முடிவும் நான் இதுவரை எடுத்ததில்லை. அம்மா தான் எனக்கு எல்லாமே. அம்மா தான் எனக்கும் கண்மணிக்கும் கல்யாணமே பண்ணி வச்சாங்க. அம்மா கிட்டே பேசுவோம். எடுக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் கால் பண்ணுவோம். ஏன் அம்மா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? என்னாச்சு? எங்க போனாங்க? அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? எப்பவும் போன் எடுக்காம இருக்க மாட்டாங்களே. ஏதாவது அம்மா கிட்ட பேசி போன் எடுக்க விடாம பண்ணிட்டாளா? பண்ணாலும் பண்ணிருப்பா. மா, அம்மா, அம்மா. கிருஷ்ணா, ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஏய், எங்க அம்மா எங்க? எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும். சொல்லு, எங்க அம்மா எங்க? ஐயோ கிருஷ்ணா, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? உட்கார்ந்து பேசினா என்ன? இத பாரு, எனக்கு உன் கூட உட்கார்ந்து பேசணும்னு அவசியம் இல்ல. நீ என் லைஃப்ல இல்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எல்லாரையும் மயக்கி உன் மகுடி காடுற பாம்பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பப்பு அப்படி நம்ப வச்சிருக்க. பப்பு உண்மையிலே உன்ன அவனோட அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கான். என் அம்மாவையும் அப்படி ஏமாத்தி உன் கூடவே வச்சுக்கிட்டு இருக்க. என் அம்மா உன்ன உலகத்திலே இல்லாத மருமகளா பாக்குறாங்க. என்னையும் அது மாதிரி பண்ணிட்டா உன் கால்ல விழுந்து கிடந்தா உனக்கு முழு வெற்றி, ஃபுல் சக்சஸ். அப்படித்தானே? உன்னை ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிற டீச்சர்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப பெரிய சீட்டரா இருக்க. உன் படிப்பு எல்லாத்தையும் மத்தவங்களை பிரெயின் வாஷ் பண்றதுக்கு பயன்படுத்துற. சொல்லு, உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன சாதிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யற? இங்க பாருங்க கிருஷ்ணா, முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. ஏன் இவ்வளவு பதட்டம்? ஏன் இவ்வளவு கோவம்? ஏய், எங்க அம்மா எங்க? இப்ப எங்க அம்மாவை நான் பார்க்கணும். வா. அம்மா வேணும்னா அதை கேளுங்க. அதுக்கு முன்னாடி 100 விஷயம் பேசுறீங்க. இதுல வேற சீட்டர் அது இதுன்னு எனக்கு பட்டம் வேற. இந்த பாரு, எனக்கு இந்த போதனை எல்லாம் வேண்டாம். எனக்கு இப்ப என் அம்மா வேணும். எத்தனை தடவை போன் பண்ண தெரியுமா? எங்க அம்மா போன் எடுக்கல. எங்க அம்மா போன் எடுக்காம ஒரு நாள் கூட இருந்தது இல்ல. அதிகபட்சம் 10 நிமிஷம் பதில் சொல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா உடனே மறுபடியும் கால் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அரை மணி நேரமா எங்க அம்மாக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க எடுக்கவே இல்ல. என்னடி நடக்குது? எங்க அம்மாவை எனக்கு எதிரா மாத்திட்டியா? ஐயோ, ஒரே ஒரு செகண்ட் இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். கிருஷ்ணா, அத்தைக்கு அவங்க பையன் மேல ஒரே கவலை. அதான் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிருக்காங்க. போனை சைலண்ட்ல போட்டு சார்ஜர்ல போட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள ஏன் இவ்ளோ பதட்டம்? ஏன் இவ்ளோ கோவம்? எதுக்கு இவ்ளோ மிஸ்ட் கால்ஸ்? கோவத்துல வேற என்னெல்லாம் சொல்லி திட்டுறீங்க? ஏன் கிருஷ்ணா இப்படி நிதானம் இல்லாம இருக்கீங்க? ஏய், போன் எடுக்காம இருந்தது வேற யாரோ இல்ல, என் அம்மா. ஒரு அம்மா போன் எடுக்கலன்னா யாருக்கும் பதறதான் செய்யும்.
அது அம்மா மேல இருக்கிற பாசம். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ச்சே. ஏன் கிருஷ்ணா அப்படி இருக்காரு? ஏன் வார்த்தையால நெருப்பள்ளி கொட்டுறாரு? நான் எவ்வளவு நேசிச்ச மனுஷன் இவரு. நான் எவ்வளவு காதலிச்ச ஆள் இவரு. இவரே ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? கடவுளே, என் கிருஷ்ணா ரொம்ப நல்லவர். எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்ல விதமா நடந்துப்பாரு. ஆனா பூமியோட மரணம் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. பூமி அவர் அவ்வளவு நேசிச்சிருக்காரு. பூமி தான் அவர் உலகம். பூமி தான் அவருக்கு உயிர். பூமி தான் அவருக்கு எல்லாமே. அப்படி ஒரு கண்மூடித்தனமான அன்பு வச்சிருக்காரு. அந்த பூமி இல்லாம போனதுனால அவரால் தாங்கிக்க முடியல. அப்ப இருந்த எல்லாரையும் சந்தேகப்படுறது, எப்பவுமே கோவமா இருக்கிறதுன்னு இருக்காரு. அவர் மட்டும் நிதானமானாருன்னா என் மேல அவருக்கு இருக்கிற சந்தேகம்லாம் சரியாயிடும். தயவு செஞ்சு அவருக்கு நிதானம் கொடு. அவர் மனசுக்கு சாந்தி கொடு. கடவுளே, மனோகர், மனோகர், நீ நான் தான். என் பேர் கணேஷ். அன்னைக்கு உன்கிட்ட உன்ன மாதிரி நானும் அடியாள்னு போய் சொல்லி விஷயத்தை கறக்க முயற்சி பண்ணல, அதே ஆள் தான். அந்த பொண்ணு இன்னைக்கு வரல. நான் மட்டும்தான் வந்திருக்கேன். நீ போயிடு, இங்க நிக்காதப்போ. பதட்டப்படாத. நான் ஒன்றும் புலி சிங்கம் இல்லை. உன்னை கடிச்சு திங்க போறதும் கிடையாது. உன்னைய உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். என்ன உண்மை? எனக்கு எந்த உண்மையும் வேணாம். நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. நீ கிளம்பு. முதல்ல ஒரு உண்மையை பேசுறதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுற? இங்க பாரு, நான் உன்கிட்ட தெளிவா ஒரு டீல் பேசுறதுக்காக வந்திருக்கேன். அந்த டீலை காது கொடுத்து கேளு. உனக்கு ஓகேனா அதை பண்ணு, இல்லைன்னா விட்டுரு, அவ்வளவுதான். டீல் பேசுறது உனக்கு என்ன புது விஷயமா? என்ன டீலு? சபாஷ், இப்பதான் நீ சரியான ரூட்டுக்கு வந்திருக்க. இங்க பாரு, யாரோ சொல்லிதான் நீ அந்த பூமிக்காவை வேன் வச்சு அடிச்சு தூக்கியிருக்க. இப்ப நீயும் மாட்டிக்கிட்ட. எப்படியும் இந்த கேஸ்ல நீ தண்டனை வாங்க தான் போற. நான் சொல்றபடி பண்ணனா குறைவான தண்டனையோட வெளியில வந்துருவேன். அது மட்டும் இல்லாம நீ வெளியில வர வரைக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை எந்த பண கஷ்டமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். உனக்கு இதுல நம்பிக்கை ஏற்படுறதுக்கு உடனடியா நீ இப்ப இருக்கிற வீட்டை உன் பொண்டாட்டி பேருக்கு கிரைய முடிச்சு தர. இதுதான் டீலு. என்ன சொல்ற? இங்க பாரு, உன்னை பொய் சாட்சி சொல்ல வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொல்லல. உண்மையை சொல்லுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். நீ கரும்பு திங்கிறதுக்கு நான் கூலி தரையா? அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? பூமியை கொலை பண்ண சொன்னது கண்மணி இல்ல, அது உனக்கு நல்லாவே தெரியும். நீ கண்மணி பேரை சொல்லக்கூடாது, அவ்வளவுதான் டீலு. என்ன சொல்ற? கண்மணி கொலை பண்ண சொல்லல, அதானே உண்மை. சொல்லு மனோகர், இதை இப்ப என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏ, ரெக்கார்ட்லாம் எதுவும் பண்ணல, மைக்லாம் ஒளிச்சு வச்சுட்டும் பேசல. நேருக்கு நேரா பேச வந்திருக்கேன். நீ உண்மையை சொல்லு மனோகர்.
கண்மணி எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா? தங்கமான பொண்ணியா. தேவதன்லாம் கதையில சொல்லுவாங்க தெரியுமா? அது அந்த பொண்ணுதாயா. எங்க எல்லாருக்கும் தெரியும் கண்மணிக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. ஆனா நீ சொல்ற இந்த வாக்குமூலத்தை தான் இந்த சட்டம் கேட்கும். அதனாலதான்யா கேட்குறேன், தயவு செஞ்சு சொல்லு, கண்மணிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைல்ல? பயப்படாதயா, சொல்லு. அது வந்து சொல்லு சொல்லு. ஹலோ, ஆ? கொஞ்ச நேரம் டீ குடிக்க இப்படி வெளியே போனேன், அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டியா? கிளம்பியா முதல்ல, கண்ணசர விட மாட்டீங்க. சார், மனோகர் என் ஃப்ரெண்டு சார். நான் பார்க்க வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டை பார்க்க வரக்கூடாதா? கட்டின பொண்டாட்டி நாங்கள் பார்க்க விடாம வச்சிருக்கோம், நீ ஃப்ரெண்டுங்கிற. இவன் சம்மந்தப்பட்ட கேஸு ரொம்ப முக்கியமான கேஸு, அப்படிலாம் யாரும் பார்த்துட முடியாது. சார், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க சார். ஒரே ஒரு விஷயம் கேட்டு போயிடுறேன் சார். உனக்கு 2 நிமிஷம் கொடுத்துட்டு நான் வேலையை தொலைச்சிட்டு நிற்கவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.